மகாபாரதம் ஒரு கற்பனை கதை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சாரார்கிட்ட உண்டு. அப்படி ஒரு கற்பனை கதையாக அது இருக்கும் பட்சத்தில் அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கீதையினுடைய அந்த பகவத்கீதையினுடைய நிலை என்ன? மகாபாரதம் கற்பனை கதை அல்ல, நிஜம்தான். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கும் பாரத தேசத்தில் இருக்கிறது. திருக்குறள் நான் ஒரு பொய்யான நூல், திருவள்ளுவர்னு ஒருத்தர் வாழவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இன்னைக்கும் குருக்ஷேத்திரங்கிற ஒரு இடம் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அங்க உண்டான பல விஷயங்கள் பார்க்கலாம். மகாபாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் அந்த குருக்ஷேத்திரங்கிற இடத்துல இன்னைக்கும் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது. சுவாமி சின்மயானந்தர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தான் மட்டும் ஆனந்தம் அடைஞ்சா போதாது, இந்த ஞானம் உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இமயமலையிலேருந்து இறங்கி 1951 இந்த உலகத்தில் தன்னுடைய பிரவச்சனம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த வருஷத்தோட 75 வருஷங்கள் நிறைவடைது சின்மயா மிஷன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கிய நமது அணுகுமுறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்தோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்த ஆன்மீகம் வேறு, அப்பா அம்மா காலத்தில் பார்த்த ஆன்மீகம் வேறு. இப்போ அடுத்து நம்முடைய தலைமுறையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னைக்கு மேலே நம்மளுடைய அடுத்த தலைமுறை இதை எப்படி அணுகுவாங்க? ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது மாறாத விஷயமா இருந்தாலும் கூட நாம் பார்க்கிற கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது காலத்திற்கு தகுந்தாற் போல ஒரு மாறுதல்களோடு தான் இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், அல்லது பக்தி வெளிப்படுத்துகிற பத்திரிகைகள் ஆகட்டும், அல்லது ஊடகங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பரிகாரம், வார பலன்கள், ராசி பலன்கள், இன்றைக்கு என்ன பரிகாரம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும், இதுக்கு எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த தலைமுறையில் ஆன்மீகம் அப்படின்னாலே பரிகாரம் மட்டும்தான், ராசி பலன் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் அது ஊன்றி போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி பல ஆழ்ந்த விஷயங்களை நம்முடைய பாரத தேசத்தில் நம்ம அருளாளர்களும் பெரியவர்களும் மகான்களும் துறவிகளும் நிறைய விதைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சுலபமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பக்கத்தில் நிறைய பேர் படாத பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தினர், சிறப்பு விருந்தினரை தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். நம்மிடையே இன்றைக்கு சின்மயா மிஷன் துறவி திரு சுரேஷானந்த சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதல்ல சின்மயானந்த மிஷன் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான தன்னுடைய பங்களிப்பை ஆன்மீகத்திற்கு நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, அப்படி போன்ற அரிய தகவல்களை சுவாமிகள் நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க. நமஸ்காரம் சுவாமிஜி. அறியோம். இப்போ பகவத்கீதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மிக ஆழமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து பரவலாக எங்கள் எல்லாருக்குமே உண்டு, நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்போ அதுக்கும் மேலே உள்ளே போய் பார்க்கும்பொழுது ஆழ்ந்த ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழி ஸ்லோகங்களாக இருக்குது. இப்போது இந்த மாதிரியான கடினமான ஒரு விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட எளிமைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் உங்ககிட்ட இருக்கு? உங்கள் கேள்விக்கு நான் 2 விதமாக பதில் சொல்கிறேன். ஒன்று, இந்த பகவத்கீதை ஆழமான தத்துவங்கள் சொல்லக்கூடிய நூல் தான். இந்த பகவத்கீதையை நம்ம 2 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று, மனோ இயல் நூல். இன்னைக்கு சைக்காலஜின்னு சொல்லி நம்ம வெஸ்டர்ன் சைக்காலஜியை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெஸ்டர்ன் சைக்காலஜி
சொல்லப்போனால் ஒரு கம்ப்ளீட் அனலைஸ்மெண்ட் கிடையாது. வெஸ்டர்ன் சைக்காலஜி ஒரு மனுடைய மனதை முழுமையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை. மேலோட்டமா காம, குரோத, லோபம் இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் திங்க் பண்ணியிருக்கிறாங்க. நீட்ஸே ஆகட்டும், ரசல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் சைக்காலஜி. இவங்க எல்லாமே இவங்களுடைய திங்கிங் வெறும் க்ரீமி லேயர்ல தான் இருக்கே தவிர ஆழமா கிடையாது. பட் பகவத்கீதை ஒரு ஆழமான மனோயியல் நூல். நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரவே வராது. பகவத்கீதையை தரோவா படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும். வெஸ்டர்ன் சைக்காலஜியில் உட்கார வச்சு சிட்டிங்னு சொல்லிட்டு பணம் ஈட்டுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பட் பகவத்கீதை படித்தவங்க யாரும் பணம் ஈட்டுறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்வது அல்லாது வேறொன்றும் அறியேன் பராபரமே, எல்லாரும் நல்லா இருக்குங்கிற நோக்கத்துல தான் கீதை படிச்சவங்க விஷயத்த சொல்லுவாங்களே தவிர பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக பண்ண மாட்டாங்க. இது ஒரு டைமென்ஷன். ஆக பகவத்கீதை ஒரு மனோ இயல் நூல். இன்னொரு அடிஷனல் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒன்று உண்டு. பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு மனசை ஆக்கு வேற ஆணி வேறையா கலட்டி அனலைஸ் பண்ண மாதிரி லோகத்துல யாருமே அனலைஸ் பண்ணல. த பக்கா சைக்கலாஜிக்கல் புக் வேணும்னா பதஞ்சலி. பட் பகவத்கீதையும் அதுக்கு ஈக்குவல். அப்ப இது ஒரு மனோயியல் நூல். இன்னும் டீப்பா போனீங்கன்னா இது ஒரு ஆன்மீக நூல். நீங்க உங்களுடைய உண்மை முகத்தை அடைகிறதுக்கு பகவத்கீதை ஹெல்ப் பண்ணுது. நமக்கு இருக்கிற இந்த முகம் தற்காலிகமான முகம்தான். இது ஜென்மத்துக்கு ஜென்மம் முகம் மாறும். ஆனா ஒரிஜினல் ஃபேஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அதை அடைகிறதுக்கு இந்த பகவத்கீதை வழிகாட்டுறது. அதனால இது ஒரு ஆன்மீக நூலாகவும் சொல்லப்படுகிறது. அதனால பகவத்கீதை ஒரு பக்கா மனோ இயல் நூல். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் கீதையை படித்து அதில் சொல்லப்பட்டதை கடைபிடிச்சாங்கன்னா மென்டல் ப்ராப்ளம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, எனர்ஜெட்டிக்காக வாழ முடியும். பகவத்கீதை அந்த அளவுக்கு பயன்படுது. 2வது கேள்வி கேட்டீங்க. இது ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் பேரியர். சின்மயா மிஷன் 75 வருஷமா இந்த சொசைட்டிக்காக சேவை பண்ணிட்டு இருக்கிறது. பகவத்கீதையை முக்கியமா கையில எடுத்துட்டு ஒர்க் பண்ணா கூட மேக்சிமம் மக்களை போய் சேர்க்க முடியல. அப்ப அது சமஸ்கிருதம்ங்கிற ஒரு லாங்குவேஜ் ஒரு தடையா இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிதான் நாங்க ஒரு 7 பேர் கொண்ட டீம் 1 வருஷமா அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம். தமிழாக்கம் பாரதியார் பண்ணியிருக்கிறார், கண்ணதாசன் பண்ணியிருக்கிறாங்க, வினோபாஜி பண்ணியிருக்கிறார், எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் நாம பண்ணது வெரிசிஃபிகேஷன் அப்படிங்கிற செய்யுளாக்கம். பகவத்கீதை என்ன அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ்ன்னு செய்யுள் பேர் உண்டு சமஸ்கிருதத்துல. அது அப்படியே மாறாம இங்க செய்யுளாக்கம் பண்ணியிருக்கிறோம். உதாரணத்திற்கு தர்ம பூமியாம் குரு நீலத் யுத்தம் விரும்பி கூடியுள்ள என்னவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா. இப்ப நான் பாடினேனே, புரிஞ்சதா இல்லையா? ரொம்ப அருமையா புரிஞ்சது. இது ஏன் சம்ஸ்கிருதத்தில் சொல்றேனே, தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. புரியல? இது சமஸ்கிருதம். இந்த புரியாத தன்மையை போக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒர்க் கேரளாலையும் போயிட்டு இருக்குது, ஆந்திரால போயிட்டு இருக்குது, கர்நாடகாலையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது, ஹிந்திலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மொழி தடையா இருக்கக்கூடாது, இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த செய்யுளாக்கம் ஒர்க் தமிழ்ல முடிஞ்செடுத்து புக்கு நாங்க ஜூலை 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்கத கங்கை கொண்ட சோழபுரத்துல ரிலீஸ் பண்ணார். இதுக்கு நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. இதை முடிஞ்ச வரைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுக்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு உத்தமமான காரியம் நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப அருமை.
இதை எப்படி நீங்கள் காணொளி பதிவுகளா, அதாவது வீடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரியான பதிவுகளாக வெளியில் கொண்டு போகிறீங்களா, இல்லை புத்தக வடிவத்தில் கொண்டு போகிறீங்களா? புத்தக வடிவத்தில் கொண்டு வந்தாச்சு. அதை வந்து இப்போது இன்னைக்கு தான் நமக்கு நிறையா மீடியாஸ் மூலமாக இருக்குல்ல. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது, அது போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்கு இல்லையா. வாட்ஸ்அப்பில் இப்போது தினம் ஒரு ஸ்லோகம் தமிழில் பாடி அது சொல்ல வர்ற கருத்து என்னங்கிறத ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் முடிஞ்சு இன்னைக்கு தான் 2nd சாப்டர் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம் வாட்ஸ்அப்பில். ஏற்கனவே ஒரு 48 நாள் அது வாட்ஸ்அப்பில் போயின்னு இருக்குது. கிட்டத்தட்ட நானே 1000 பேருக்கு அனுப்பிட்டுருக்கேன். என்கிட்ட இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு அவங்கவுங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாகவும் இந்த தமிழ் செய்யுளாக்கம் பண்ண பகவத்கீதை மக்களுக்கு போயின்னு இருக்குமா. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.